Three vessels contain mixtures of milk and water in the proportions 3:1, 4:1, and 5:1. The contents of the three vessels are mixed in the proportion x:1. If the resulting mixture contains milk and water in the proportion 7:2, find y in terms of x. இது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்களா, 2 கேன்ஸ். இதில் வந்து இப்போ 3. இதுதான் வித்தியாசம். முன்னாடி வந்து 2ல் போட்டோம், இப்போ 3ல் போடுறோம், அவ்வளோதான். அதாவது 3 வெசல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஏ, பி, சி அப்படின்னு 3 வெசல் இருக்குது. 3லையுமே மில்க்கும் வாட்டரும் இருக்குது. கலந்துருக்கும், மில்க்கும் வாட்டரும் கலந்து இருக்கும். பிரிக்க முடியாது தனித்தனியாக, கலந்த ப்ரப்போர்ஷன். என்ன ப்ரப்போர்ஷனில் கலந்துருக்கு அப்படின்னா, இது வந்து 3:1 அப்படிங்கிற ப்ரப்போர்ஷன். அதாவது 3:1ன்னா நான் இது 4 மடங்கு, 4ல் மொத்தம் 4 மடங்காக பிரித்தோம்னா அதில் 3 மடங்கு பாலும் 1 மடங்கு தண்ணியும் இருக்கும். இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:1. அதாவது மொத்தம் 5 மடங்காக பிரித்தோம்னா அதில் 4 மடங்கு பாலும் 1 மடங்கு தண்ணியும் இருக்குது. அடுத்தது வந்து 5:1. அப்போ வந்து 6 பிரித்தோம்னா இதை கூட்டிக்கணும். 6 பிரித்தோம்னா 5 மடங்கு பாலும் 1 மடங்கு தண்ணியும் இருக்குது. இப்போ இது 3ஐயும் கொண்டு போய் ஒரு மிக்சர் ஆக்குறோம். இன்னொரு டீகேனில் எடுத்துக்குவோம். டீகேனில் வந்து எடுத்துக்குவோம். அதாவது இந்த மிக்சரில் வந்து இப்போ எதை சேர்க்குறோம் அப்படின்னா, ஏபிசி 3 கேனில் இருந்தும் ஏலேருந்து எக்ஸ் அளவு சேர்க்குறோம், பிலேருந்து ஒய் அளவு சேர்க்குறோம், சிலேருந்து 1 அப்படிங்கிற அளவு சேர்க்குறோம். இதை வந்து அப்படி முழுசாக சேர்த்துட்றோம். பியில் வந்து ஒய் அளவு எடுத்து சேர்க்குறோம், ஏல வந்து எக்ஸ் அளவு எடுத்து 3ஐயும் கலந்து இன்னொரு கேனில் ஊற்றுறோம். அதாவது இப்போவும் இதில் மில்க் வாட்டர் இருக்கும், இதுலேயும் மில்க் வாட்டர் கலந்துருக்கும், இதுலேயும் மில்க் வாட்டர் கலந்துருக்கும். அதாவது இதில் எவ்வளவு கலந்துருக்கும் அப்படின்னா, மில்க் வாட்டர் எவ்வளவு கலந்துருக்குன்னா, இது 3/4னா அதில் எக்ஸ் அளவு எடுக்கிறோம்னா 3/4 எக்ஸ் அளவு இருக்கும், இது 1/4 எக்ஸ் அளவு இருக்கும், இது 4/5 ஒய் அளவு இருக்கும், இது 1/5 ஒய் அளவு இருக்கும். இது அப்படியே இருக்கும், ஏன்னா இது அப்படியே எடுத்துக்கிறோம், அதனால் அப்படியே இருக்கும். புரியுதா? இது வந்து ஏ கேனுக்குள்ள அளவு 3/4 எக்ஸ் 1/4 எக்ஸ். ஒய் கேனில் வந்து 4/5 ஒய்யும் 1/5 ஒய்யும். சி கேனில் அப்படியே எடுத்துக்கிறோம் 5/6 + 1/6. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மில்கை பூரா கூட்டணும். நேற்று 2 கேனில் போட்டதை 3 கேனில் செய்கிறோம், அவ்வளோதான். 3/4x + 4/5y + 5/6 மில்கை பூரா கூட்டி கீழே ரேஷியோங்கிறதுனால டிவிஷன் போட்டு இப்போ தண்ணியை பூரா கூட்டுவோம். 1/4x + 1/5y + 1/6. இது எந்த ரேஷியோக்கு ஈக்குவல்னா 7:2க்கு ஈக்குவல். இப்போ புரியுதா? தனித்தனியாக இருக்குது கேனில், ஆனால் மில்க்கு தனியாக வாட்டர் தனியாக இருக்காது, அது கலந்துருக்கும். அது என்ன ப்ரொப்போர்ஷனில் கலந்துருக்கு அப்படின்னு எழுதிக்கிறோம். இது 3லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இன்னொரு கேனில் ஊற்றுறோம். எவ்வளவு எடுக்கிறோன்னா, இதில் எக்ஸ் அளவு எடுக்கிறோம், இதில் ஒய் அளவு எடுக்கிறோம், இதில் ஒரு அளவு எடுக்கிறோம். அப்போ இது 3/4x, இது 1/4x, இது 4/5y, இது 1/5y. இது அப்படி எடுத்துக்கிறோம் 5/6 1/6. இந்த 3 மில்கையும் கூட்டி மேலே எழுதுகிறோம், 3 வாட்டரையும் கூட்டி கீழே எழுதுனா அந்த ரேஷியோக்கு ஈக்குவல். இதில் போன கணக்கில் கிடைச்ச மாதிரி x/y கிடைக்காது, ஏன்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால. இப்போ வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4, 5, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த டேனா வகுத்தல் போடணும். 2 2s are 4, 2 3s are 6. இவ்வளோதான். இனி ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடுச்சு, எல்சிஎம் அவ்வளோதான். அப்போ எல்சிஎம் வந்து 2 × 2 × 5 × 3 60. எல்சிஎம் வந்து 60. அப்போ இதோட 60 வரணும், 4ஓட 60 வரணும் அப்படின்னா எதை பெருக்கணும்? 15 பெருக்கணும். அப்போ 15 3 45x. இந்த மாதிரி தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுறது, இந்த மாதிரி தான் போடணும். அதுக்கப்புறம் 5 இருக்குங்க. அப்போ 5ஐ விட்டுட்டு மிச்சம் உள்ள நம்பர் என்ன? 2 2 4 4 3 12. 12 பெருக்குங்க மேலே உள்ள நம்பரோட. 12 4 48y ப்ளஸ் 6 இருக்காங்க. அப்போ 2 3 6. 6ஐ விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது? 10. அப்போ 5 10 50. கீழே உள்ள இதுவும் ஒரே எல்சிஎம் தான், அதனால் இது ரெண்டு என்ன ஆயிரும்? அடிபட்டுரும். அதனால் நான் அதை எழுதலை.
கீழே உள்ள டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே 60 60ன்னு வந்துடும், அதனால் எழுதலை. இப்போ இதில் 4 இருக்கா, 4 விட்டுட்டு என்ன 15, 1 × 15 15x. 5 இருக்குது, 5 விட்டுட்டா 2 4 12 பெருக்குன்னா 60 வரும். அப்போ 12 பெருக்கணும், 1 × 12 12y. 6 2 × 3 6, 6 விட்டுட்டா 10 10 × 1 10 இஸ் ஈக்குவல் டு 7/2. பை 60 பை 60ன்னு வரும், அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும், அதனால் நான் போடலாம். இப்போ இந்த எல்சிஎம் வந்து நமக்கு என்னது 60, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 போக மிச்சம் என்ன நம்பர் 15. அந்த 15 மேலே உள்ள நம்பரோட பெருக்குங்க, 3 15 45. இங்கே 5 இருக்குது, 5 போக மிச்சம் என்ன இருக்குது 2 4 12. அந்த 12 மேலே உள்ள நம்பரோட பெருக்குங்க, 48y. கீழே என்ன இருக்குது 6, 6 போக என்ன இருக்குது 10. அப்போ அந்த 10 மேலே உள்ள நம்பரோட பெருக்குங்க, 10 5 50. இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி தான் கீழேயும் இந்த 60 இந்த 60 கேன்சல் ஆகி போட்டாச்சு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 45x + 48y + 50/15x + 12y + 10 = 7/2 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்போ போடணும். 45 × 2x 90x, 48 × 2 96y, 50 × 2 100 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பூரா 7ஆல் பெருக்கணும். 15 7 105x, 12 7 84y, 5 7 70. இப்போ 105x - 90x. ஏன்னா நம்ம கேட்டிருக்குது ஃபைண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்கு. நம்ம முதல்ல 96y ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சதுனால ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுக்குவோம். 96y - 84y. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு, அதனால் ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். 96y - 84y, 105x - 90x + 70 - 100. 96ல் 84 போச்சுன்னா 12y இஸ் ஈக்குவல் டு இதில் 15x - 30. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 15x - 30/12. இப்போ y இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 3 காமனாக எடுத்தால் 5x - 10/12. அப்போ 3 12ன்னு அடிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5x - 10/4. இதுதான் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்கும். போன எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன கிடச்சிச்சு, x/y கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறதுனால நமக்கு x/y அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அதனால ஒய்யை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு எக்ஸை பூரா ஒரு பக்கமும் கான்ஸ்டண்ட்டை பூரா ஒரு பக்கமும் கொண்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதில் 3யை காமனாக எடுத்தால் 3 5s are 15, 3 10s are 30. காமனாக எடுத்துகிட்டு அடிச்சிட்டோம். y = 5x - 10/4. இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கிடைக்கும். அதுதான் அவங்களும் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரே காரணம், இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவேஷன் மாதிரி தான் கிடைக்கும்.